ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் தங்கலான். இது எங்க மண்ணு, எல்லா உரிமையும் எங்களுக்கு உண்டு, யாரும் எங்களை வெளியேற்ற முடியாது, இது எங்க உழைப்புல கிடைச்ச தங்கம், இதுல எப்படி பங்கில்லைன்னு சொல்ல முடியும், பூணூல் போட்டா செத்தா நேரா வைகுண்டம் போகலாம் அப்படின்னு சொல்றாங்களே, ராமானுஜர் இதை செஞ்சவர் தானே, இப்போ நாங்களா போட்டுக்கிறோம், இது மாதிரியான ஒடுக்கப்பட்டோர் அதிகாரம் படைத்தோர் தொடர்பான வசனங்கள் படத்துல அங்கங்கே தூவப்பட்டு இருக்குது. இதுல சில இடங்கள்ல காட்சிகளா அமைந்தாலும் பல இடங்கள்ல வசனங்களாக மட்டுமே கடந்து போகுது இந்த படத்துல. ஸ்டூடியோ கிரீன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன் சார்பா KE ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல விக்ரம், பார்வதி திருவோத்து, மாளவிகா மோகனன், டேனியல் கால்டாகிரோன், பசுபதி, ராமானுஜம், ஹரிகிருஷ்ணன் அன்புதுரை, வேட்டை முத்துக்குமார், அர்ஜுன் அன்புடன், பிரீத்தி கரண், கிரிஷ் ஹாசன், சம்பத் ராம் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கதை தமிழ் பிரபா மற்றும் பாரஞ்சித், திரைக்கதை அழகிய பெரியவன் மற்றும் பாரஞ்சித். GV பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு A கிஷோர் குமார் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. பாரஞ்சித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 17ஆம் நூற்றாண்டு விக்ரம் என்ற தங்கலான், பார்வதி என்ற கங்கம்மாள், இவங்க தன் குழந்தைகளோடு வட ஆற்காடு மாவட்டம் வேப்பூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற கொஞ்சம் நிலத்துல விவசாயம் பண்ணி வசிச்சுட்டு வர்ற ஒரு பூர்வக்குடி இனம். அந்த பகுதியில் இருக்கிற கிராமத்து ஜமீன்தாரர் முத்துக்குமார் சட்டங்களை பயன்படுத்தி மக்கள் கிட்ட இருக்கிற நிலத்தை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு அதே கிராமத்துல அவங்கள அடிமையாக்கி வேலை வாங்கிட்டு வர்றாரு. இதுல தங்கலான் நிலத்தையும் அவரு அபகரிச்சிடுறாரு. இந்த ஜமீன்தாரர்கிட்ட இருந்து அவங்களோட நிலங்களை மீட்க வெள்ளக்கார துரையான கிளமெண்ட்ர டேனியல் கால்டாகிரான் முன்வராரு. பல நூற்றாண்டுக்கு முன்பு தங்கலானுடைய மூதாதையர்கள் எடுத்த அதே பகுதியில தங்கத்தை எடுத்து கொடுத்தா பங்கு தர்றதா உறுதியளிக்கிறாரு. அதுல கிடைக்கிற அந்த பங்கை வச்சு இழந்த தங்களுடைய நிலங்களை மீட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தங்கலானோட சேர்ந்து கோலார்ல இருக்கிற தங்கத்தை எடுக்க குழுவினர் போறாங்க. மைசூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட கோலார்ல இருக்கிற தங்கத்தை வெட்டி எடுக்க விக்ரம் மற்றும் குழுவினர் போறாங்க. போன இடத்துல பல வருஷங்களா அந்த இடத்துக்கு காவல் தெய்வமா இருக்கிற ஆரத்தின்ற மாளவிகா மோகனோட குழுவினர் இருக்காங்க. இவங்க தங்கம் எடுக்க வர்றவங்கள பல இடையூறுகளை கொடுத்து தன்னுடைய அமானுஷ்ய சக்திகள் வழியாக தங்கத்தை எடுக்க விடாம துரத்தி எடுக்கிறாங்க. இந்த அமானுஷ்யமான சக்திகளை அங்க இருக்கிற மக்களும் நம்புறாங்க. இதை தொடர்ந்து ஆரத்தியான மாளவிகா மோகனனை மீறி பூர்வக்குடி மக்களுடன் விக்ரம் மற்றும் வெள்ளக்கார துரை குழுவினர் தங்கத்தை கண்டுபிடிச்சு எடுத்தாங்களா இல்லையா, அந்த தங்கம் விக்ரம் அண்ட் கோ கிட்ட கிடைச்சுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. கோலாரில் தங்கம் எடுத்தது பட்டியலின மக்கள் அப்படின்ற வரலாற்று தகவலை அடிப்படையாக கொண்டு பூர்வக்குடி மக்களோட வாழ்வியலை அழுத்தமாக பதிவு பண்ணி தொடக்க காட்சிகள்ல இருந்தே அந்த காலகட்டத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க இந்த படத்தோட குழு. அது மட்டும் இல்லாம பௌத்தம் சார்ந்த குறியீடுகள், பூர்வக்குடி மக்களுக்கான அரசியலை பேசும் வசனங்கள் மற்றும் பிரிட்டிஷார் அவங்களுக்கு துரோகம் இழைப்பது போன்ற காட்சிகள் திரையுடன் ஒன்று வைக்குது. குறிப்பா சொல்லணும்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பூர்வக்குடி மக்களோட வலியையும் வேதனை கலந்த வாழ்க்கை முறையையும் நேர்த்தியாகவும் ஜனரஞ்சகமாகவும் சொல்லி படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தங்க வேட்டையை முழுமைப்படுத்தி இருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் பாரஞ்சித் அவரோட திரைக்கதையில. தங்கலானாக விக்ரம் தோற்றம், உடல் மொழி, உடல் அமைப்பு, வசன உச்சரிப்பு, உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதம் அப்படின்னு கதாபாத்திரத்துக்கு எந்த அளவு உழைப்பு தேவையோ
அந்த அளவு உழைப்ப பாரபட்சம் பார்க்காம கொடுத்து யாரும் செய்யாத விஷயங்களை கூட தைரியமாக பண்ணி அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம தன்னுடைய உடல், பொருள், ஆவி அப்படின்னு எல்லா பரிமாணங்களின் வழியாக கதாபாத்திரத்துக்காக படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு. கங்கம்மாவாக பார்வதி எந்த இடத்துலையும் குறை வைக்காம விக்ரமுக்கு ஈக்குவலான நடிப்பை பல இடங்கள்ல கொடுத்து சில இடங்கள்ல அவரையும் தாண்டி ஒரு நடிப்பை கொடுத்து கைத்தட்டல் பெற்று இருக்காங்க அவங்களுடைய கதாபாத்திரத்தின் மூலம். மாளவிகா மோகனன் காவல் தெய்வமாக மாயமந்திர விஷயங்களோடு சேர்ந்து வருது இவங்களோட கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக கொடுத்துருக்காங்க அவங்களோட நடிப்பால. அடுத்து பசுபதி, இவர் அவரோட கதாபாத்திரத்தின் மூலம் கலங்கவும் கலகலக்கவும் வச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா படன்னு பேசுகிற வசன உச்சரிப்புகள் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான டேனியல் கால்டாகிரோன், ராமானுஜம், ஹரிகிருஷ்ணன் அன்புதுரை, வேட்டை முத்துக்குமார், அர்ஜுன் அன்புடன், பிரீத்தி கரண், கிரிஷ் ஹாசன், சம்பத்ராம் உட்பட எல்லாருமே அவங்களோட நடிப்பால கவனிக்க வைக்கிறாங்க. தங்கவயல், பூர்வக்குடி மக்களோட வறண்ட பூமி இப்படி ராவா காட்சிப்படுத்தி கதையோட்டத்தை கண்முன்ன கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ஏ கிஷோர் குமார் அவரோட சினிமோட்டோகிராஃபியால. ஜிவி பிரகாஷ் குமாரின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் கு உமாதேவி, அறிவு, மௌனன் யாத்ரீகன் இவங்களோட லிரிக்ஸ் பல இடங்கள்ல இறங்கி விளையாட வைக்குது படம் பார்க்குறவங்களை. எடிட்டர் முகன் செல்வா ஆர்கே, ஆர்ட் டைரக்டர் SS மூர்த்தி, ஸ்டன் டைரக்டர் ஸ்டன்னர் ஷியாம் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.